ஈவினிங் போல் பிளானே இல்லை, சரி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கீழே இறங்கி வந்தோம். பார்த்தா ரெயின்போ இருந்தது. என் பொண்ணுக்கு அதை பார்த்தது ரொம்ப ஹாப்பி. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். அம்மா ரெயின்போன்னு சொல்லிகிட்டே வந்தா. அதுக்கப்புறம் போகிற வழி ஃபுல்லாக எல்லாத்துக்குமே பாய் சொல்லிட்டு வந்துட்டே இருந்தாங்க. ஃப்ரெண்டு வீடும் கிட்டவேன்றதுனால அடிக்கடி வந்துட்டு போவோம். அவள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான் போஸ் கொடுத்தா, ஆனால் நான் வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இங்கேருந்து பார்த்தோன்னா எங்கள் வீடு ரொம்பவே கிட்ட இருக்க மாதிரி தான் தெரியும். அந்த க்ரீன் கலரில் ஒரு வீடு தெரியுது இல்லை, ஸோ அதுதான். ஃப்ரெண்டு வீட்டுக்குமே வந்தாச்சு. வந்ததுமே 2 பேரும் உள்ளே ஓடி போயிட்டு ஆளுக்கு ஒரு பொம்மையை எடுத்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் காஃபியை குடிச்சிட்டு பேசிட்டு டைம் போனதே தெரியல, இருட்டாயிடுச்சு. சரி ஓகே உடனே வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு ஒரு பாயை சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ ரொம்ப இருட்டாக இருந்தது. எப்படியோ ஒன்று வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. மழை வேற பெஞ்சிட்டு இருக்கிறதுனால எங்கடா பாம்பு வந்துருமோன்னு பயந்துட்டே வந்தேன். ஃபைனலாக வீட்டுக்குமே ரிட்டர்ன் வந்தாச்சு. ஸோ சாப்பாடு பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு டின்னராக கீழே என்னோட நெய்பர் வந்து தக்காளி சாதம் அப்புறம் சேமியா அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவே வச்சிடலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு தக்காளி சாதம் ஊட்டி விட்டுட்டு இது இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.